சித்திராச்சலட்சுமி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்தலாமா? சூடான சாதம், இன்னைக்கு முட்டை குழம்பு. நாளைக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். ஏற்கனவே யூடியூப்பில் போட்டேன், பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்துடும், பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே பாருங்கள், போட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இட்லி தோசை போட்டு சாப்பிட்டு அப்படி இருக்குங்க. ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்லேயும் பார்த்துட்டு சித்தப்பைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அருமை. செம்ம டக்கராக இருக்குதுங்க. இந்த குழம்பு சும்மா அள்ளுதுங்க. இந்த முட்டை குழம்புல கரெக்டான காரம், உப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளி கரெக்டாக இருக்குது. புரட்டா கூட வச்சு சாப்பிடலாம் போல, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் லிக்விட்டாக இருந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, இறக்கி வச்சோன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இது குறையெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குது, சக்கராக இருக்குதுங்க. அப்படி இருக்கு. சாப்பிட சாப்பிட நான் வச்ச முட்டை குழம்புனால நான் சொல்லலை, நல்லா இருக்கு. நாளைக்கு சமையல் வீடியோ ரிலீஸ் ஆயிரும், பார்த்துக்கோங்க. செம்ம. குழம்போட சாதத்தோட நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக தான் வேணும்னா இந்த மாதிரியே வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. பொழு பொழுன்னு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. மீதம் இருக்கிற குழம்ப சூடு பண்ணி நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கிற பிறகு அப்படி ஒரு டக்கராக இருக்குங்க. கொஞ்ச நாளாகவே நான் வீடியோ போட முடியலை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட குக்கிங் சேனலும் சாப்பிட்ற வீடியோவும் வந்துடும். எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஐடியா எடுத்து வைக்கிறேன், எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட். நான் 3 முட்டை மட்டும்தான் குழம்புல போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்குங்க. சொன்னா அருமை. அந்த முட்டையோடு சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான முட்டை குழம்புங்க. இதோட இந்த சேனலை முடிச்சுக்கிறேன். Chitinau Church, Subscribe, support, like, share, comments, please support.